எல்லாத்துக்குமே எல்லா விலங்குகளும் ஃபேவரட்ன்ட்டு பாண்டா பார்த்தோம், எலிஃபண்ட் பார்த்தோம், டைனோசர்ஸ் பார்த்தோம், சிங்கம், புலி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே தண்ணி சைடு இறங்கிடும். தண்ணியில இருக்கும் ஆக்டோபஸ். ஆக்டோபஸ்னா எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் அதுலயே அவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்குன்றத ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கு ப்ரோ அதுல? முதல்ல ஆக்டோபஸ்களுக்கு மனிதர்கள் அளவுக்கு புத்திசாலித்தனம், குறிப்பா 6வது அறிவு இருக்கா அப்படின்ற ஆராய்ச்சி இப்போ போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஆக்டோபஸ்கள் நிறைய சேட்டை செய்யும். ஆக்டோபஸ் சேட்டை செய்யுமா? ஆமா, நிறைய சேட்டை செய்யும். 2008ஆம் ஆண்டு ஜெர்மனியோடைய சீ ஸ்டார் அக்வேரியம்ல ஆட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 1.5 அடி அளவுக்கு உண்டான 6 மாத ஒரு ஆக்டோபஸ் இருந்தது. அந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணுதுன்னா, அது இருக்கக்கூடிய டேங்குக்கு மேல லைட் இருக்கும். அந்த லைட் வெளிச்சத்தினால அதனால தூங்க முடியல அப்படின்னு சொல்லி வாயில தண்ணியை வச்சு அதை துப்பி அதை அணைச்சிருக்கு. ஆக்டோபஸ் அவ்வளவு மூளையா? ஆமா, ஃபர்ஸ்ட் அது ஃபியூஸ் போயிருச்சு. அது எப்படி ஃபியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அக்வேரியம்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு தெரியவே இல்லை. சரி, ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணி இருக்கிறாங்க. அப்புறம் போய் பார்த்தா அடுத்த நாளும் அதே மாதிரியே நடந்திருக்கு. இது என்னடா குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்து சில பேர் மட்டும் அதை கவனிச்சிருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்பதான் யாரும் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஆக்டோபஸ் கவனிச்சுட்டு யாருமே இல்லாதப்போ நைட்டு நேரத்துல தண்ணியை அப்படியே மேல துப்பி அந்த அக்வேரியம்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லைட்டே போற அளவுக்கு அதை பண்ணிருக்கு. இவ்வளவு பெரிய ஆளா இருக்கு, இவ்வளவு பெரிய ஆளு. அது மட்டும் இல்லாம அந்த அப்படின்ற ஆக்டோபஸ் இன்னும் நிறைய விஷயம் பண்ணும். எப்படின்னா, அதே 2008ல இந்த நண்டுகள் தான் அதுக்கு உணவா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது இப்போ ஒரு உயிரினத்துக்கு உணவு கொடுத்தா என்ன பண்ணும்? அது எடுத்த உடனே சாப்பிடும். அது பண்ணாம இது ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் விளையாடும். அது ஜக்லிங் பண்ணும். இந்த ஜக்லிங் அப்படின்னா 3 பந்து இருக்குன்னா அப்புறம் தூக்கி போட்டு பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி 3 நண்டை வச்சு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே செய்யும். அது மட்டும் இல்லாம யாருமே இல்லாதப்போ இரவு நேரத்துல மெல்ல அந்த ஆக்டோபஸ் வெளியே வரும். டேங்க் விட்டு வெளியே பக்கத்து டேங்க்ல இருக்கிற மீனை சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் அதோட டேங்க்லயே போய் எதுவுமே பண்ணாத மாதிரி படுத்துக்குது. அதுக்கப்புறம் தான் கவனிச்சுட்டு இதுதான் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் அந்த ஆட்டோ அப்படின்ற பண்ணதுதான். அது மட்டும் இல்லாம இன்னும் அவன் நிறைய பண்ணியிருக்கான். குறிப்பா அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா, பக்கத்து டேங்க்ல இருக்கிற மீனை பிடிக்கலன்னா அவனோட டேங்க்ல இருக்கிற கல் எடுத்து அந்த மீன் மேல எறிகிறது. அந்த மாதிரி பண்ணிருக்கு. அதே மாதிரி அதுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னா, இப்ப நீங்க உணவு கொடுப்பீங்க, நான் அதுக்கு தொந்தரவு செய்வேன்னா அதுக்கு நல்லா தெரியும். நீங்க போனா உங்ககிட்ட ஒரு மாதிரி நல்ல பிள்ளையா ஜாலியா இருக்கும். நான் போனேன்னா என் மேல தண்ணியை துப்போம். அந்த அளவுக்கு அந்த அக்வேரியம்ல ஒர்க் பண்ணவங்க மேல தண்ணியை துப்பி இருக்கு. ஏன்னா இவன் தான் லைட்டை போட்டு விட்டுறான், சரி பண்ணிடுறான் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி ஆக்டோபஸ் ரியாக்ட் பண்ணுது. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கல நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள கிரிக்கெட்ல ஆட இல்லைன்னா பந்த விட்டு எரியுது, அந்த மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்றது. ஆக்டோபஸ் அவ்வளவு சேட்டை அந்த 2008ல மட்டுமே இவ்வளவு சேட்டை பண்ணனாலேயே ஜெர்மனில அந்த ஆட்டோ அப்படின்ற ஆக்டோபஸ் ஒரு செலிபிரிட்டி மாதிரி பார்க்கப்பட்டது. நிறைய பேர் அதை பார்த்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. ஏன் அவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குன்னா, அதுக்கு 9 மூளைகள் இருக்கு. இப்ப மனிதர்களுக்கு ஒரு மூளை இருக்கு, அதுக்கு தலையில ஒரு மூளை. மனிதர்களுக்கு லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின். ஆனா சென்ட்ரல் நமக்கு ஒரு பிரெயின் பாக்குறதுக்கு பிரெயின் ஒண்ணுதான், அதனுடைய பக்கங்கள் 2 அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அதுக்கு ஆக்டோபஸ்களுக்கு 9 மூளை. சென்ட்ரல் மூளை 1, மிச்சம் 8 கால்ல 8 மூளை இருக்கும். அப்ப என்ன பண்ண முடியும்னா, இப்ப நம்ம யோசிச்சா நம்ம கையை தூக்குவோம், யோசிச்சா சாப்பிடுவோம். அது அப்படி கிடையாது. அந்த கை மட்டுமே தானா சிந்திச்சு ஒரு வேலையை பார்க்கும். அந்த 8 உறுப்புகள் 8 வேலை தனித்தனியா பார்க்க முடியும். ஒரு மூளை இருந்தே நம்ம ஓரளவுக்கு தான் சஸ்டெயின் பண்றோம். 8 மூளை 9 மூளை வச்சுக்கிட்டு அது யாரும் என்ன ஆயிருக்கணும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். ஆமா, அவ்வளோ புத்திசாலித்தனம் அதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு 3 இதயம் இருக்கு. அதனுடைய ரத்தமே ப்ளூ கலர்ல இருக்கு. ரத்தம் ப்ளூ கலரா? அதுவே கலர்ஃபுல்லா இருக்கு. ரத்தம் ப்ளூ கலர் ஒரு மாதிரி ஏதோ ஒரு பெரிய லெவலா இருக்கு. ஆமா, இந்த ஆக்டோபஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ப்ளூ கலர் அப்படின்றது இப்ப நம்மளுடைய ரத்தத்துல அயன் இருக்கு, இரும்பு சத்து. இந்த இரும்பு அந்த அயன் இருக்கிறனாலதான் நம்ம பிளட் ரெட் கலர்ல இருக்கு. இப்ப அதே சமயம் ஆக்டோபஸ்கள் அதிகமா குளிர் நிறைந்த இடத்துலதான் இருக்கும். ஆமா, குளிர்ல பயங்கர குளிர் இருக்கிற இடத்துல எல்லாம் வாழும். அதனால அதனுடைய ரத்தத்துல அயன் இருக்காது. அதுக்கு மாறா அந்த ஆக்சிஜனை கொண்டு போறதுக்கு காப்பரை அடிப்படையா பண்ண
ஹீமோசைன் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான புரோட்டீன் இருக்கு. ஸோ அதுதான் வந்து அதனுடைய நிறத்துக்கு ப்ளூ கலருக்கு காரணம். அதாவது ஆக்சிஜன் இரும்போட சேர்ந்தா அது ரெட் கலர், அதே ஆக்சிஜன் காப்பரோட சேர்ந்தா ப்ளூ கலர். ஸோ அதனால அந்த ஆக்டோபஸோடைய பிளட் வந்து ப்ளூ கலரு. 3 இதயம் எதுக்கு இருக்குன்னா அந்த பிளட் வந்து ஹார்டா இருக்கும், நம்ம இதை விட ரொம்ப வந்து திக்கா இருக்கும். ஸோ நம்ம பிளட்டை வந்து ஈஸியா நம்ம ஒரு இதயம் பம்ப் பண்ணிரும், ஆனா அதனுடைய ஒரு இதயத்தினால பம்ப் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஹார்டா இருக்கிறனால சிஸ்டமிக் ஹார்ட்னு ஒன்று இருக்கு. அதுதான் வந்து ஆக்சிஜனோட இருக்கிற ரத்தத்தை அதனுடைய உடம்பு ஃபுல்லா அனுப்பும். அடுத்து அதனுடைய செவில்கள்ல 2 பிராங்கியல் ஹார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அது வந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை செவில்களுக்கு வந்து அனுப்பும். எனக்கு ஒரே ஒரு டவுட், அப்போ மனிதர்களுக்கு வந்து ஒரு இதயம் நின்றுச்சுன்னா மனிதருக்கு அது கடைசி நாள் ஆயிடுச்சு. ஆமா, ஆக்டோபஸுக்கு 3 இதயம் இருக்கு. ஆமா, 3 இதயம் நின்றா தான் அந்த அது கடைசி நாள் ஆகுமா, இல்ல ஒரு இதயம் நின்றாலும்? ஒரு இதயம் நின்றாலும் கடைசி நாள் தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு பிராங்கியல் ஹார்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை வந்து செவில்களுக்கு அனுப்பும். நம்ம இதயம் வந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பும். ஸோ இப்ப நீர்வாழ் உயிரினங்கள் வந்து செவில்கள் இருக்குல்ல, அதுல வந்து தண்ணியை உறிஞ்சும், தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அப்படியே எடுத்துக்கிட்டு பிளட்ல கலக்கும். கலந்த பிறகு அந்த சிஸ்டமிக் ஹார்ட் அப்படின்ற ஒரே ஒரு ஹார்ட் தான் வந்து உடல் முழுக்க ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை அனுப்பும். இப்ப இதுல ஒண்ணு வேலை பார்க்கலன்னா கூட சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து அது வந்து உயிர் வாழ முடியாது. இன்னொன்னு என்னன்னா ஆக்டோபஸ்களை பொறுத்த வரைக்கும் வெறும் 2.5 சென்டிமீட்டர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 30 அடி வரைக்கும் பெரிய பெரிய ஜெயின் பசிபிக் ஆக்டோபஸ்கள் கூட இருக்குது. இப்பவும் இருக்கா 30 அடிக்கு? இருக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமான நான் அந்த 2008ல சொன்ன ஆட்டோ, அவன் வந்து ஒரு 2011-12 வாக்குல இறந்து போயிட்டான். ஏன்னா அது வந்து காமன் ஆக்டோபஸ், ஒரு 3ல இருந்து 3 அடி வரைக்கும் வளரும். அந்த ஆக்டோபஸ்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 இருந்து 5 வருடங்களுக்குள்ளதான் வாழும். ஸோ அதனால அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பொதுவாகவே ஒரு ஆக்டோபஸுக்கு 3 to 5 வருஷம் தான். இன்னொன்னு என்னன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது, ஆக்டோபஸ்கள் வந்து இப்ப முட்டை போட்டுது அப்படின்னா ஒரு 1ல இருந்து 2 மாசம் ஆகும் அது வந்து பொரிஞ்சு ஒரு உயிர் வந்து வெளியே வர்றதுக்கு. ஆனா ஒரு வகையான ஆக்டோபஸ்கள் குறிப்பா வந்து கிரானிலிடோன் போரியோ பசிபிகா அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கு. இது வந்து முட்டை போட்டு 4.5 வருடம் வரைக்கும் அந்த முட்டையை பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் குஞ்சு வெளியே வந்திருக்கு. 4.5 வருஷமா? ஆமா, அது அவ்வளவு நாள் வந்து ஆகும். ஸோ ஒரு முட்டை போடக்கூடிய உயிரினங்கள்லயே அவ்வளவு நாள் அடக்காக்க வேண்டியது வந்து இந்த ஆக்டோபஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு 4.5 வருடம் ஆகும் ஒரு முட்டை போட்டா அது வந்து பொரிக்கிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு கூட ஒரு வகையான ஆக்டோபஸ்கள் வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் இல்ல, ஆக்டோபஸ்களுடைய ஒரு குணமே என்னன்னா அது வந்து இனப்பெருக்கம் தான் அதனுடைய கடைசி காலமே. ஆணும் பெண்ணும் இணைஞ்சு இனப்பெருக்கம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் 2மே வந்து இறந்து போயிடும் முட்டை பொரிச்ச உடனே. எப்படின்னா இப்ப ஆண் பெண் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆண் ஆக்டோபஸோடைய ஆப்டிக் கிளாண்ட் அப்படின்னு கண்ணுக்கு பக்கத்துல ஒரு சுரப்பி இருக்கு, அதுல இருந்து ஒரு ஹார்மோன் வெளியே வரும். அது என்ன பண்ணும்னா அதனுடைய ஒட்டுமொத்த அந்த செரிமான மண்டலம் அதை வந்து முடக்கிரும். அதனால அந்த ஆக்டோபஸ் வந்து அதுக்கப்புறம் இனப்பெருக்க முடிஞ்ச உடனே எதையுமே சாப்பிடாது, எதுவுமே சாப்பிட்றது பிடிக்காது. இப்ப சாப்பிடலனாலே ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய உடல் வந்து இதுவும் இறந்துரும்ல. ஸோ அதனால ஆண் ஆக்டோபஸ் வந்து இனப்பெருக்க முடிஞ்ச சில நாட்கள்லயே இறந்து போயிடும். பெண் ஆக்டோபஸ் வந்து முட்டை போட்டுரும், முட்டை போட்டு அந்த முட்டை பொரிக்கிற வரைக்கும் காத்திருக்கும். முட்டை பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் வந்து இறந்து போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து போறது ஆண், அதுக்கப்புறம் பெண் வந்து இறந்து போயிடும். நான் சொன்னேன்ல அந்த 4.5 வருஷம் முட்டை பொரிக்கும், அது வரைக்குமே அந்த பெண் ஆக்டோபஸ் வந்து எதையுமே சாப்பிடாது, வெறும் முட்டை பக்கத்துல இருக்கும், முட்டையை தடவி கொடுத்துட்டே மட்டும் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் சொன்னமே அந்த ஆப்டிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி அந்த இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் அந்த சுரப்பில இருந்து ஒரு ஹார்மோன் வந்து அதனுடைய செரிமானத்தையே முடக்கிறதுனால அதுக்கு எதையும் சாப்பிட பிடிக்கல. இப்ப எப்படி வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப இறக்க போறாங்க அப்படின்னா அவங்களால ஒண்ணுமே சாப்பிட முடியாது, கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த மாதிரிதான் இந்த ஆக்டோபஸ்களுக்கு வந்து எதையுமே சாப்பிட பிடிக்காது. அதற்கு ரொம்ப பிடிச்ச உணவே வந்து இறால்கள் நண்டுகள் தான். அதுவே அதனுடைய முட்டைக்கு பக்கத்துல வந்தா கூட அது விரட்டி தான் விடுமே ஒழிய சாப்பிடாது. அந்த அளவுக்கு சாப்பிடாம இருந்து இறந்து போயிடும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இப்ப மனிதர்களா இருக்கட்டும் மற்ற விலங்குகளா இருக்கட்டும் அதனுடைய குட்டிகளுக்கோ குஞ்சுகளுக்கோ வந்து சில விஷயங்களை கற்பிக்கும். இப்ப சிங்கத்தை வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த சிங்கத்துக்கு வந்து எப்படி வேட்டையாடுறது சொல்லி கொடுத்துட்டு தான் அனுப்பி விட்டுரும், அந்த மாதிரி தானே. ஆனா இது வந்து அப்படி கத்து கொடுக்கறதுக்கு பெற்றோர்களே இருக்க மாட்டாங்க பிறக்கும் போதே. அப்படி பிறக்கும் போது கூட அதனுடைய புத்திசாலித்தனத்தினால எப்படி வேட்டையாடணும் எப்படி மறைஞ்சு வாழணும் அப்படின்ற
தன்மை அதுக்கு இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய புத்திசாலி. ஒருவேளை 9 மூளை இருக்கிறனாலதான் அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு போறாங்க, இவன் எப்படினாலும் சமாளிச்சுக்க வேண்டாம் அந்த மாதிரி. அந்த ஒரு அதனால அதுதான் வந்து இயற்கையினுடைய அற்புதமே. இன்னொன்னு பார்த்தா ஆக்டோபஸ்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான முட்டை வந்து ஒரு நேரத்துல போடும். ஒரு நேரத்துல 1000, ஆனா 100கணக்கான முட்டை தான் வந்து பிழைக்கும். ஏன்னா மத்த முட்டைகளை மத்த உயிரினங்களை வந்து வேட்டையாடி சாப்பிட்ரும். அதுல தப்பி பொழைக்கிறது வந்து கம்மி தான். அதுலயும் குறிப்பா சொல்ல போனா சில வகைகள் ஆக்டோபஸ்கள் வந்து 1-2 தான் வந்து பிழைக்கும். 100கணக்கான முட்டைகள் இருந்தாலும் வெறும் 1-2 ஆக்டோபஸ்கள் தான் வந்து பிழைக்கும். இப்ப இந்த ஆக்டோபஸ்களுடைய சுவாரஸ்யமா வந்து அதனுடைய உடம்புல போனே கிடையாது, எலும்பே கிடையாது. ஆமா, அதனால என்ன வடிவத்துக்கு வேணா மாற இருக்கும். ஆமா, இப்போ ஒரு ஆக்டோபஸ் வந்து நம்ம உள்ளங்கை அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப அதனுடைய வாய்ப்பகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து தன்னைத்தானே சுருக்கிட்டு ஒரு ஓட்டை இருந்தா அது வழியா இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கரெக்ட். டாம் அண்ட் ஜெர்ரியில கார்ட்டூன்ல ஒரு காமிக்கா காமிப்பாங்க, ஒரு பூனை இருக்குன்னா ஒரு ஓட்டைக்குள்ள அந்த வடிவம். அது உண்மையிலே ஆக்டோபஸ் அப்படிதான் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் அந்த ஓட்டைக்குள்ள பூந்து வந்துடும். அப்படிதான் வந்து நான் சொன்ன அந்த ஜெர்மனில இருந்த ஆக்டோபஸ் வந்து அப்படியே சுருங்கி அது வந்து டேங்கை விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் பக்கத்து டேங்குக்கு போய் சேட்டை செஞ்சுட்டு மறுபடியும் போகும். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனுக்காக குழாய் வச்சிருந்தாங்கன்னா அதுக்குள்ள போய் வேற வழியா வந்து வெளியே வர பார்க்கும். ஸோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஆக்டோபஸ்கள் வந்து சுருங்கவும் செய்யும். சுருங்குறது மட்டும் இல்லாம இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதனுடைய பார்வை திறன். இது வந்து இருட்டுலையும் அதிகமா நல்லா பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. மனிதர்களை விட ரொம்ப நல்லா இருட்டுல அதுக்கு பார்வை தெரியும். நம்ம கருவிழி வட்டமா இருக்கும், அதுக்கு வந்து ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் செவ்வகத்துல வந்து இருக்கும். அதனால மனிதர்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டே கிடையாது. 360 டிகிரிலையும் எங்க என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கும். 365. ஆமா, ஆனா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அது கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. அதனால வந்து நிறக்குருடு, நிறத்தை வந்து பார்க்க முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாது. இது ரெட் கலர், எந்த கலர் தெரியாது, எந்த கலருமே அந்த அளவுக்கு அதுக்கு வந்து தெரியாது. Black and white தான் ஃபுல்லா. ஆனா அதுக்கு வந்து லைட் போலரைசேஷன், அதாவது அந்த அந்த ஒரு நிறத்தினுடைய அலைகளை வச்சுக்கிட்டு அது என்ன நிறம் அப்படின்றத உணரும். ஸோ அது உணர்றனால அது என்ன கலர்ல வேணா மாறும். நிறைய பேர் பச்சோந்தி தான் வந்து நிறம் மாறும் ஆபத்து வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சோந்தி வந்து ஆபத்து வந்தா நிறம் மாறாது. ஆனா உண்மையிலேயே வந்து ஆக்டோபஸ்கள் தான் வந்து நிறம் மாறும். எந்த அளவுக்குன்னா அதனுடைய உடம்புல வந்து 3 லேயர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து குரோமோட்டோஃபோர்ஸ் அப்படின்னு, இதுல வந்து ரெட் கலர், எல்லோ கலர், பிளாக் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லேயர்ல வந்து இரிடோஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கு. அங்க வந்து கிரீன் கலர், ப்ளூ கலர் இருக்கு. கடைசியில வந்து லூகோஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கு, அங்க வந்து ஒயிட் கலர் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும்னா கண்ணாடி மாதிரி அப்படியே நீங்க என்ன கலரை காட்டுறீங்களோ அந்த கலர்ல மாறிடும். இப்ப அதுக்கு வந்து கலர் மாறக்கூடிய தன்மை மட்டும் கிடையாது, டெக்ஸ்டர், அதனுடைய உடம்பே வந்து மாறும். இப்ப அதை வந்து ஒரு உயிரின வேட்டையாட வருதுன்னா ஒரு பவளப்பாறை இருக்குன்னா அந்த பவளப்பாறையுடைய நிறத்துல மாறுறது மட்டும் இல்லாம அப்படியே அந்த பவளப்பாறையினுடைய வடிவத்திலையும் மாறி அப்படியே பக்கத்துல போய் உட்காந்துக்கிறோம். அந்த உயிரினத்துக்கு வந்து இது பவளப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த அளவுக்கு வந்து அது வந்து புத்திசாலி, அதி புத்திசாலி. அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு புத்திசாலின்னா நீங்க ஒரு ஜாடிக்குள்ள அதை போட்டு மூடிட்டீங்கன்னா உள்ள இருந்தே அந்த ஜாடியை திறக்கிறதுக்கு அதுக்கு தெரியும். சுத்துனா திருகுனாதான் திறக்க முடியும் அப்படின்றது தெரியும். இப்ப மற்ற உயிரினங்களை நம்ம ஜாடியில போட்டுட்டோம்னா சும்மா தள்ளும், உடைக்க பார்க்கவே ஒழிய திருகுனா திறக்கும்னு தெரியாது. ஆனா ஆக்டோபஸ்களுக்கு ஜாடியை திருகுனா வெளியே வந்துடலாம்னு தெரியும். அது மட்டும் இல்ல, அது வந்து வெளியே இருந்து ஜாடிக்குள்ள ஒரு மீனை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஜாடியை திறந்து அதுக்குள்ள இருக்க மீனை வந்து எடுத்துரும். அந்த புத்திசாலித்தனம் இருக்கு. பசில்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்தா அதை கூட சால்வ் பண்ணும். அது மட்டும் கிடையாது, ஆக்டோபஸ்களுக்கு வந்து 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீர்ல இருந்து வெளியே வந்து வாழக்கூடிய தன்மை கூட இருக்கு. 20ல இருந்து 30 நிமிஷம். அதனால பெரிய பெரிய ஆக்டோபஸ்கள் வந்து என்ன பண்ணும்னா இந்த நீர் குளங்கள் அப்படின்னு இருக்கும், அலைக்குளங்கள் அப்படின்னு, டைட் போல்ஸ். இது என்னன்னா சில கடல்கள்ல மட்டும், இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற கடல் மாதிரி இல்லாம சில கடல்கள்ல வந்து என்ன இருக்கும்னா கடல் மட்டம் வந்து காலையில பயங்கரமா வந்து இருக்கும், அதாவது கம்மியா இருக்கும், இரவு நேரத்துல பயங்கரமா வந்து வரும். அப்ப என்ன நடக்கும்னா இப்ப உதாரணத்துக்கு இங்க தரை இருக்குன்னு வச்சுக்கோ, இங்க வந்து சில பள்ளங்கள் இருக்கும், பாறை இடுக்குகள் இருக்கும். இது வரைக்கும் நைட்டு தண்ணி வந்து
வந்து போகுது. காலையில வந்து இது வரைக்கும் வராம இது வரைக்கும் தான் வரும். ஆனா அந்த நைட்டு வந்த தண்ணி இந்த இடத்துல வந்து இருக்கும். அதுதான் வந்து டைட் பூல்ஸ் அப்படின்றது, அலைக்குளங்கள். அங்க என்ன பண்ணோம்னா மீன்கள் நண்டுகள் எல்லாம் வந்து அலையில அடிச்சுட்டு வரப்பட்ட அந்த பாறை இடுக்குல வந்து மாட்டிக்கும். சோ அங்க இருக்கிற கொஞ்சம் தண்ணியில வாழ்ந்துட்டு இருக்கும். இது வந்து ஆக்டோபஸுக்கு தெரியும். இப்ப தண்ணியில வேட்டையாடுறது கஷ்டம், அதுவும் வந்து தூரம் போகும், தள்ளி போகும் மீன்களும். இன்னொன்னு நிறைய பேர் இருக்கும், போராடணும். அதுக்கு பதிலா ஆக்டோபஸ் என்ன பண்ணணும்னா எப்ப இந்த தண்ணி கம்மியா இருக்குமோ அந்த நேரத்துல வெயில் கம்மியா இருக்கும் போது மேல வந்துடும். வந்து அந்த அலைக்குளங்களுக்கு போய் அங்க போய் வேட்டையாடிட்டு மறுபடியும் வந்து நல்ல பிள்ளையா கடலுக்கே போயிடும். சோ இந்த அளவுக்கு நீங்க ஒரு உயிரினத்திலேயே அவ்வளவு புத்திசாலி. நரி தந்திரமானதும்பாங்க. நரி வந்து வேட்டையாடுறதுல கிடையாது. ஆனா நரிய விட பல மடங்கு புத்திசாலி ஆக்டோபஸ். அதனாலதான் ஆக்டோபஸுக்கு வந்து 6 அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆக்டோபஸ்கள் வந்து இருக்கு. அதனுடைய நிறம் அப்படின்னு நம்ம சொல்ல போனா ரெட் கலர். எத்தனை கலர் மொத்தம் எந்த கலர்ல வேணா மாறும். பொதுவா அது வந்து கிரே கலர், ரெட் கலர், வயலட் கலர், ரோஸ் கலர், வயலட் கலர்லயும் மாறும், பியூர் ஒயிட் கலர்லயும் அது வந்து மாறும். சுண்ணாம்பு கல்லெல்லாம் இருந்தா அது ஒயிட் கலரா மாறி அது இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு மாறிடும். ஆனா அதை வந்து சாப்பிட்றாங்க மனுஷங்க வந்து பல இடங்கள்ல வந்து அதை பச்சையாவே கூட சாப்பிட்றாங்க. ஆமா, பச்சையா கூட சாப்பிட்றாங்க. அதை சமைச்சும் வந்து சாப்பிட்றாங்க. இவ்வளவு அறிவுபூர்வமானதை நம்ம ஏன் சாப்பிடணும்? ஒருவேளை அதை சாப்பிட்டாவாச்சும் அறிவு வளருதுன்னு சாப்பிட்றாங்களோ என்னன்னு தெரியல. ஆனா ஆக்டோபஸ்களுக்கு உண்மையிலேயே வந்து கேட்கும் திறன் வந்து கம்மி. அதாவது அது காது கிடையாது. அதனால ஒரு சத்தத்தை கேட்க முடியாது. ஆனா அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டோசிஸ்ட் அப்படின்னு தலைக்கு மேல 2 இருக்கு. அது என்னன்னா காதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி மாதிரி தான். அதனால அதிர்வுகளை வந்து உணர முடியும். இப்ப நம்ம ஒரு இடத்துல இப்படி தட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ஆக்டோபஸ்னால இங்க இருக்கக்கூடிய அதிர்வை வந்து உணர முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும். இங்க இருந்து தான் வந்து அந்த சத்தம் வந்திருக்கு அப்படின்னு, அந்த அதிர்வு வந்திருக்குன்னு தெரியும். அதனாலதான் மீன் வந்து இங்க தள்ளி போகுது அப்படின்னா அது அங்க போகுது அப்படின்றத அந்த அதிர்வை வச்சு அது உணர்ந்து அங்க போய் வேட்டையாடும். ஸோ இந்த அளவுக்கு சொன்னா ஆக்டோபஸ் பத்தி சொல்லிட்டே போலாம். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2 போலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு விஷயம் பார்ட் 2 வேணும். அதே மாதிரி இந்த வீடியோல அறிவு சார்ந்த தந்திரமானது நரி கிடையவே கிடையாது. இந்த காலத்துல வந்து இந்த காலத்துல இல்ல, இனிமேல் தந்திரமானது வந்து ஆக்டோபஸ் இந்த வீடியோல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி சந்திரமுகி படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அதுல கிளைமேக்ஸ்ல வந்து தலைவர் வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல அப்புறம் சொல்லல. அந்த மாதிரி இனிமேல் ஆக்டோபஸ் தான். அது மட்டும் இல்ல நீங்க எத்தனை அது மட்டும் இல்ல அவ்வளவு பெரியது. ஆக்டோபஸை வந்து நம்ம கண்டிப்பா ஊருக்குள்ள கொண்டு வந்து எதையாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம். அடுத்த வீடியோல இந்த சுவாரஸ்யமே தாங்க முடியல, அதுக்கும் மேல சுவாரஸ்யம் இருக்கு. அது அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.